ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய கரம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை உங்களை தாங்கும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நிறைவான சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்நாளில் எந்நாளும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே திருமறையிலிருந்து மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய முதல் வரியை உங்களுக்காக நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய ஆண்டிலே உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமாம் அன்பானவர்களே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். இந்த நீதியின் சூரியன் யார்? அந்த நீதியின் சூரியன் என்னவெல்லாம் செய்யும் என்பதை சற்றே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்கள் கரத்தில் திருமறை இருக்குமே, ஆனால் அன்பு கூர்ந்து என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சூரியன் ஒருவனை வாழ வைக்கிறது, இன்னொருவனை அது துரும்பாய் மாற்றுகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை துரும்பாக்குகிறது, நீதிமானை அது செழிப்பாக்குறது. It burns the ungodly people and heals the godly people. இந்த நாளிலே எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நீதியின் சூரியன் இந்த ஆண்டு முழுவதும், ஒருவேளை கடந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான பிரச்சனைகள், பதில் பெறாத ஜெபங்கள், பலவிதமான உள்ளான சோர்வுகள், காயங்கள், நாளிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சூரியனாய் இருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். இந்த சூரியன் என்னவெல்லாம் செய்யும்? நம்பர் 1, இந்த சூரியனுடைய முதல் ஆசீர்வாதம், the sun is a center of the whole system. இந்த உலகத்தினுடைய நடு மையமே இந்த சூரியன் தான். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையின் நடு மையமாய் அவர் இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்வார், அவர் அரசாட்சி செய்வார், அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவார். God will control everything. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் பல நேரங்களிலே அவர் விளிம்புக்கு போய்விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால், நடுவில் இருக்க வேண்டிய கர்த்தரை நாம் விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டோம். எனக்கு அன்பானவர்களே, செப்பனியா படிக்கிறோம், அவர் உன் நடுவிலே ராஜாவாய், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ராஜாவாய் இருக்கும் போது அவர் உன் வாழ்க்கையை ஆளுகை செய்வார். இரண்டாவது அன்பானவர்களே, இந்த சூரியன் என்ன செய்கிறது? It keeps the planets in its orbit. எல்லா நட்சத்திரங்களையும் அதனுடைய செயல்பாடுகளை ஒழுங்காய் செய்ய வைக்கிறது, அதனுடைய பாதைகளில் அதை ஒழுங்காய் ஓடச் செய்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையின் ஓட்டத்திலே பலவிதமான எதிர்மறையான தாக்குதல்கள், பலவிதமான போராட்டங்கள், என்ன செய்வது, யாரிடத்திலே போவது, எங்கே ஓடி ஒளிவது, இப்படி பலவிதமான போராட்டங்கள். ஆனால் இந்த சூரியன் என்ன செய்கிறது? It keeps the planets in its orbit. எல்லா நட்சத்திரங்களையுமே அதனுடைய மண்டலங்களிலே ஒழுங்காய் ஓடச் செய்கிறது. இந்த நாளிலே இந்த நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளா இருந்தாலும், அந்த பாடுகளை, அந்த போராட்டங்களை, அதனுடைய காரியங்களை அடக்கி ஆளுகிற ஒரு மாபெரும் கர்த்தர் அவர். மூன்றாவது, இந்த சூரியன் என்னத்தை செய்கிறது? It shines without ceasing. அது எல்லா நேரங்களிலேயும் அன்பானவர்களே அது வெளிச்சம் தருகிறது. யாக்கோபு 1:7 சொல்லுகிறது, அவரிடத்திலே யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளிலே இந்த சூரியன் ஒரு நாளும் அது ஓய்ந்து போவதில்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நன்மை செய்வதிலே, ஜெபிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே சோர்ந்து போகலாம். ஆனால் the sun never ceases. அந்த சூரியன் ஒரு நாளும் அது ஓய்ந்து போவதில்லை, அது தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த சூரியனிலே யாதொரு வேற்றுமை நிழலுமே கிடையாது. அது மட்டுமல்ல, சூரியன் இல்லை என்றால்
இந்த உலகமே இல்லை. வித்தவுட் சன் வித்தவுட் வேர்ல்ட், இந்த சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவர் இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூரியன் என்னவெல்லாம் செய்யும் என்பதை திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, இது சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 சொல்கிறது, இந்த சூரியன் மனிதனுக்கு ஜீவனை தருகிறது, அது மட்டுமல்ல ஒளியை தருகிறது. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 சொல்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. யோவான் 1:4 வாசித்து பார்க்கும்போது இந்த வேதம் இப்படி சொல்கிறது, அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. The sun as a life, the sun as a light. அந்த சூரியனுக்குள்ளே அதாவது வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் மட்டுமல்ல, அதில் வாழ்வு இருக்கிறது. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த அர்த்தம் என்ன? You have a life and you have a light. ஒருவேளை கடந்த காலத்திலே வாழ்க்கையில் ஏராளமான வியாதிகள், போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து போயிருக்கலாம். பட் இந்த ஆண்டிலே ஆண்டு சொல்கிறார், there is going to be a life. உன் வாழ்க்கையிலே ஒரு புது ஜீவன், ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது மறுமலர்ச்சி. not only life but also there is a light. உன் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம். அன்பானவர்களே, காரணம் என்னவென்றால் அந்த நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் போது you will get a light. அந்த வெளிச்சத்திற்கு அளவே இல்லை. அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இருள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வாழ்க்கையிலே பலவிதமான தாக்குதல் வரலாம். ஆனால் the life and light will overcome everything. அந்த வெளிச்சமும் அந்த ஜீவனும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த சூரியனிலே என்ன அந்த நீதியின் உதிக்கும் போது உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஜீவன், இரண்டாவது வெளிச்சம், மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம். அன்பானவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் தேவன் தருவது ஆரோக்கியம். உலகம் தருவது சுகம், ஆனால் தேவன் தருவது ஆரோக்கியம். உலகம் தருவது அன்பானவர்களே நிவாரணம், ஆண்டவர் தருவது தீர்வு. இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொல்கிறார், there is going to be a divine healing in your life, a total healing for a total life. உன் முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியம். மனதிலே, சிந்தையிலே, வாழ்க்கையிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தரும்படி விரும்புகிறார். மாத்திரமல்ல, அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் there is going to be a liberty. அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், இதுவரையும் சிறைப்பட்ட வாழ்க்கை, தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே அடைபட்ட வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்கிறார், you are going to be released. வெளியே புறப்பட்டு போய், இதுவரையும் வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்பு, வெளியே சொல்ல முடியாத, சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்கள் இருக்கலாம். பொருளாதாரத்திலே, ஆன்மீகத்திலே, ஜப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே there is going to be a liberty. ஒரு மாபெரும் விடுதலையை, ஒரு மாபெரும் அற்புதத்தை தேவன் இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். அவனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு விடுதலை, ஒரு வாழ்வு, ஒரு வளர்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வளருவீர்கள். there is going to be a growth in your Christian life, in your family. ஒரு மாபெரும் அபார வளர்ச்சி. என் அன்பு ஊழியரே, இது நாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை ஊழியத்திலே காண்பீர்கள். என் அன்பு சகோதரனே, இது நாள் வரை இல்லாத ஒரு பெரிய வளர்ச்சியை உன்னுடைய பொருளாதாரத்திலே, உன் குடும்பத்திலே, உன் ஜப வாழ்க்கையிலே, உன்னுடைய வரங்களிலே, உன்னுடைய தியானத்திலே you are going to see a spiritual growth in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வளர்ச்சியை நீ காண்பா என்பதை வேதம் சொல்லுகிறது. அதாவது வளருவீர்கள். இது யூகம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், இது ஒரு சரியான ஒரு தேவன் தருகிற ஒரு அத்தாட்சி. இஸ் a confirmation. நீங்கள் வளருவீர்கள். வளர்வது மட்டுமல்ல, நீங்கள் அதில் வாழ்வீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிதிப்பீர்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, நீ வளருவாய், நீ வாழ்வாய், நீ மிதிப்பாய். திரும்ப சொல்லுகிறேன், இந்த சூரியனை யாரும் உருவாக்க முடியாது, இந்த சூரியனை யாரும் அசைக்க முடியாது, இந்த சூரியனை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, இந்த சூரியனை ஒருவரும் அன்பானவர்களே பேரம் பேச முடியாது. அதன் அர்த்தம் என்னவென்றால்,
ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாதது. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அப்படியானால் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் தேவன் சொல்கிறார், என்னுடைய நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய வார்த்தை, அதற்கு தேவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் நியாயப்பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் நினைவு கூறுங்கள். ஒபே காட்ஸ் வேர்ட். அன்பானவர்களே, தேவனுடைய எல்லா வார்த்தைகளுமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். இந்த நாளிலே தேவன் சொல்கிறார், there is going to be a liberty in your life. உன் வாழ்விலே ஒரு விடுதலை, உன் வாழ்விலே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இவை எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையிலே, நான் கற்பித்த என் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். நம்பர் 1, remember it. Number 2, return to that. Number 3, reconcile with that. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஊழியங்கள் அதிகம், ஆர்ப்பாட்டங்கள் அதிகம், ஆராதனைகள் அதிகம், ஆனால் வேத வாசிப்பு மிக குறைவு. சத்துரு எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்கிறான், ஆனால் வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. காரணம், இது எந்திரமான உலகம். யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஐ am so busy, I am so busy. பிஸி என்ற வார்த்தையின் பொருளே being under Satan's yoke. அன்பானவர்களே, பிசாசின் நுகத்தடியிலே பிடிக்கப்படுவது என்ற வார்த்தை, இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதிருங்கள். தேவன் சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் என் நியாயப்பிரமாணத்தையும் நினையுங்கள். அதை நினைப்பது மட்டுமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி வாருங்கள். not only to remember the word but return to the word and reconcile with the word. அந்த வார்த்தையோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது வந்து சேரும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்து சேரும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். யாரெல்லாம் இருளான வாழ்க்கையிலே, ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் இருண்டு போயிருக்கிறது, எப்படி வாழ்வது, வாழ முடியுமா நிலையிலே கலங்கி சோர்ந்து தள்ளாடுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஜீவன் இந்த ஆண்டில் உதிக்கட்டும் ஐயா. இந்த ஆண்டு முழுவதும் ஒரு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆண்டவரே, ஜீவனும் விடுதலையும், ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஒரு வெளிச்சமுள்ள ஆண்டாக, ஆண்டவரே ஒரு வாழ்வின் ஆண்டாக, ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் ஆண்டிற்குள்ளே முன்னேறுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மூடட்டும் ஐயா. பக்தன் பாடினது போல, ஆரோக்கியம் வாழ்வில் மூடும், ஆனந்த துதி ஒளி கேட்கட்டும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கட்டும், மங்காத வாழ்வும் மறையாத வாழ்வும் உடைய பிள்ளைகளுக்கு சீராய் அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான, பிரகாசமான, ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான ஆண்டை இந்த ஆண்டு மாற்றி தேவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் மீட்பருமா இருக்கிற இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.